என் பேர் செல்வரத்தினம். நாங்கள் திருப்பரங்குன்றோங்க சார். சரி. இங்கே ஸ்டாலின் சார் மீட்டிங்காக வந்திருக்கோம். ஓகே. அதுலேருந்து பயன் நாங்கள் நிறைய பெற்றிருக்கோம். பட்டா வாங்கியிருக்கோம், இபி பில் மாட்டியிருக்கோம், இந்த இலவச பயணம் பண்ணியிருக்கோம், உதவித்தொகை பணம் வாங்கியிருக்கோம். இதனால நாங்கள் ரொம்ப பயன்பெற்றிருக்கோம். அதனால இந்த ஆட்சி பிடிக்குதுன்னு சொல்லி இந்த இதுக்கு வந்திருக்கோம் சார். சரி சரி. உங்களுக்கு வந்து வேற டிஎம்கேவோட ஆட்சி தொடரும்ன்றதுக்காக வேற என்னென்ன காரணங்கள்லாம் இருக்க முடியும்? இப்போ நீங்க பயன்பட்டிருக்கீங்க சில காரணங்கள், வேற பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிற காரணங்கள் அவர் அடிச்சிருப்பாரு, உள்ள ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாரு, பாயிண்டா சொல்லியிருப்பாரு. அப்படி என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. புதுமை பணி திட்டம், இது வந்து காலை உணவு, தமிழ் முதியோர் இல்லம் மாதிரி, அது கனவு இல்ல திட்டம் நிறையாவே இருக்குங்க சார். அது வந்து அது மக்களுக்கு நிறைய பயன்படுறதுனால ஸ்டாலின் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள். சரி. ஏன் இந்த தேர்தலில் இன்னும் 3 கூட்டணி போட்டி போடுறாங்க? ஒன்று சீமான் இருக்காரு, எப்பவுமே தனியாக தான் போட்டிட்டாரு, யார் கூடயும் கூட்டணி கிடையாது. அப்புறம் அதிமுக கூட்டணி மோடியோட சேர்ந்துருக்காங்க. 4வதா விஜய் புதுசாக இறங்கியிருக்காரு களத்தில். அவங்கெல்லாம் ஏன் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஜெயிக்க மாட்டாங்க சார். ஏன் சொல்லுங்க. விஜய்க்கு என்ன சார் கொள்கை? எதுவுமே கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. அப்ப இதுல வந்து நிறைய கொள்கைகள் இருக்கு. மாணவர்கள் நிறைய பயன்படுறாங்க, மக்கள் நிறைய பயன்படுறாங்க, முதியோர் நல்லா பயன்படுறாங்க. எங்களுக்கெல்லாம் இப்ப 47 வயசாச்சு, நாங்கெல்லாம் எந்த வேலைக்கும் போக முடியாது. இந்த 1000 ரூபாய் காசு எங்களுக்கு பயன்படுது. டக்குன்னு இந்த 5000 ரூபாய் போட்டாங்க. விஜய்னால எந்த பயனுமே இல்லையே. 41 பேர் இறந்ததுக்கு அவர் சத்தம் இல்லாம நைட்டோட நைட்டா கிளம்பி போயிட்டாரு. அது சரியா? சரி இல்லைங்க சார், தப்பு தானே. ஒரு சிஎம் 2 மணிக்கு போறாங்க, எத்தனையோ அந்த முதலமைச்சர் எம்எல்ஏ இவங்க எல்லாம் போறாங்க. தூக்கத்தை எடுத்தாரு, அன்னைக்கு தூக்கத்தை எடுத்தாரு. இதுல விஜய் ஓடி போயிட்டாரு. அது யாரு? ஏர்போர்ட்ல இருந்து 41 பேரை இவர் கூப்பிட்டு பாக்குறாரு. அவர் எப்படி பாப்பாரு? எந்த இளவு வீட்டுக்கா அப்படி நடந்திருக்கா? போக முடியல. இப்ப கூட தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங்க்கு ஒரு பையன் இறந்துட்டியா. அந்த பையன் பேர் என்ன? குமரேஷ், 2 ட்வின்ஸ். அப்ப அத கூட பார்க்க போகலையே. அப்ப அவர் எப்படி ஆட்சிக்கு வருவாரு? அவங்க எல்லாம் ஆட்சிக்கு என்ன, அவளோட ரசிகர் தான் சார் அப்படி ஆட்சிக்கு வராங்க. சரி. சீமான் ஏன் ஜெயிக்க மாட்டாரு நினைக்கிறீங்க? சீமான் பேச்சு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாரு, அது புரியுற மாதிரி பேசல. அவர் வந்து கடப்பாறை எடுக்க, அதை எடுக்க, இதை எடுப்பேன்னு பேசுறாரு. அவர்னால எந்த இதுவும் இல்லைன்னு சார். சரி சரி. ரைட்டு. இன்னொரு கேள்வி, ஒன்றிய அரசு மேல என்ன கோவம் உங்களுக்குலாம்? அது வந்து நம்ம நாட்டுக்கு எந்த நிதி எதுவுமே தர மாட்டேங்குது. சரி. கல்வி நிதி தரல, இந்த இப்ப ரயில்வே மெட்ரோ ட்ரெயின் அது தரல. எந்த நிதியுமே கொடுக்கறதுல, எந்த நல்லதுமே செய்யறது இல்ல. அப்புறம் எப்படி மத்திய அரசு எப்படி சார்? இந்தி எல்லா இடத்துலயும் எழுதி போடுறாங்க. இந்தி திணிப்பு. அவங்க மும்மொழி கொள்கை, நம்ம இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்றோம். அதனால மோடி அரசு வேணாம். இந்தியால யார் ஏத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு ஸ்டாலின் அரசு ஏத்துக்கிறாரு. யார் வந்தாலும் சரி. சரிங்கம்மா, மகிழ்ச்சி. உங்க பேருங்கய்யா? என் பேர் சம்பத். திருப்பரங்குன்றம் வடக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கியணி அமைப்பாளராக இருக்கிறேன். அதாவது தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு இயக்கம், தமிழ்நாட்டில் பிறந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்று வரை அந்த 4 கோட்பாட்டின் அடிப்படையில் தானே இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. இந்த வாரிசு தொடர்ச்சியாக தன்னலம் மறந்து சுயநலம் இல்லாத ஒரு பொதுநல வாழ்வில் ஈடுபடக்கூடிய ஒரு குடும்பம் இன்றைக்கு தமிழகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. தமிழகத்தை தலை சிறந்த முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அருமைக்குரிய நண்பர்களே, இருமொழி கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டது, சட்டமாக்கப்பட்டது என்பது. தமிழகம் இந்தியாவில் பிற மாநிலங்கள் இருக்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் இருமொழி கொள்கையால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல அறிஞர்கள் பல துறைகளிலே வல்லுநர்களாக இருக்கின்றார்கள். அப்துல் கலாம் மிகப்பெரிய விஞ்ஞானி, இருமொழி கொள்கையை படித்தவர் தான். அவருக்கு இந்தி தெரிந்திருக்கலாம். அங்கு சென்றதுக்கு அப்புறம் உதாரணமாக தமிழகத்திலிருந்து ராணுவ வீரர்கள் செல்கிறார்கள். 8ஆம் கிளாஸ் படித்தவங்களாம் அந்த காலத்தில் போவாங்க. என்னக்கா போறேன்டா, நான் இதுக்கு போறேன், ராணுவத்து மிலிட்டரிக்கு போறேன்னு வாங்க. என்னடா தமிழை தெரியாது, மதுரை தாண்ட மாட்டேன், நீ எப்படா டெல்லி அங்கிட்டு வட இந்தியா காஷ்மீருக்கெல்லாம் போற, அங்க ஹிந்தியெல்லாம் பேசுவாங்கடா அப்படின்னு. நாங்க போய் கத்துக்க வேணும். ஆக இந்தியை கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. தமிழ் தாய்மொழியாக கொண்டாலும் கனெக்டட் லாங்குவேஜ், அதாவது உறவுக்கு தமிழ், உரிமைக்கு தமிழ், உறவுக்கு ஆங்கிலம், இருமொழி கொள்கை. இதுதான் நம் உரிமையோட தமிழ் பேசுகிறோம். அது தாய்மொழி. உறவுக்கு கனெக்டட் லாங்குவேஜ், தட் இஸ் கால்டு கனெக்டட் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் உலகம் முழுக்க ஒரு பொது மொழி. அந்த மொழியை கற்றுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க முன்னேறி இருக்காங்க.
இதனால இரும்பு கொள்கை போதுங்கிறோம். இதுக்கு முன்னால அறிஞர்கள் இல்லையா, டாக்டர் இல்லையா, சயின்டிஸ்ட் இல்லையா, இன்ஜினியர்கள் இல்லையா, வழக்கறிஞர்கள் இல்லையா, எல்லாத்துலையும் சிறந்த விளங்கக்கூடியவர்கள் தமிழக மாணவர்களும் பிற்காலத்தில் அறிஞர்களாக மாறி இருக்கின்றார்கள். இருமொழி கொள்கையை கற்றவர்கள். இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு, பல திறமையாளர்கள் இருக்கின்றார்கள். அதுக்கு இன்றைக்கு புதிதாக அரசியல் கட்சியை துவங்கி வருகின்றவர் ரசிகர் மன்றத்தினுடைய கூட்டத்தை பார்த்து எனக்கு இவ்வளவு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால், இங்கே வந்திருப்பவர்கள் கொள்கை சார்ந்தவர்கள், தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள், நம் நாடு நல்லா இருக்கணும், குறிப்பாக தமிழகம் முன்னேற வேண்டும், இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று மனதளவில் உறுதி கொண்டு இந்த கூட்டத்திற்கும் எங்கள் தலைவரை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு அரவணைப்பு ஆதரவு தேவைக்கும் வந்திருக்கின்றோம். இது நீண்ட காலம் நீடிக்கும். இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என்ற ஒரே சிந்தனை தான். அனைவருக்குமான சிந்தனை என்னவென்று சொன்னால், தமிழன் இந்தியாவிலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், தமிழகம் என்றும் தலை குனியாது, வெல்வோம் ஒன்றாக. சூப்பர், கிளாப் கிளாப் பண்ணுங்க. செம செம செம. அவர் சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. இப்பொழுது புதிதாக மிக பிரபலமான ஒரு சின்னத்தை சொல்லியிருக்க கேட்ட விசில் சின்னம். ஒரு விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கும் போது விசில் இல்லாமல் நடுவர் இருக்க முடியாது. விசில் வைத்திருப்பார். ஏன் பஸ்ஸில் கூட கண்டக்டர் விசில் வைத்திருப்பார், விசில் ஊதார். இவர்கள் விசில் பரவலமாக இருக்கிற எல்லா ஊர்ல இருக்கிற ரைட்டு. விசில் என்பது ஆங்கில சொல். அதற்கு நேரடியாக தமிழாக்கம் என்ன? மடக்கு ஊதி. அது மடக்கு ஊதி இணைத்து சொல்ல வேண்டும். பெரும்பாலும் தமிழகத்தில் 2 வார்த்தை இருந்தால் இணைத்து சொல்லும் போது அதனுடைய அர்த்தத்தை கொச்சைப்படுத்த முடியாது, அது கேவலமான சொல்லாகாது. ஆக மடக்கு ஊதி ஓட்டு போடுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். மடக்கூதிக்கு ஓட்டு போடுங்க, மடக்கூதிக்கு ஓட்டு போடுங்கன்னுவாங்க. நான் அறிவாளித்தான் ஓட்டு போடுவேன், சுய சித்திரவாளி, இப்படிப்பட்ட மடக்கூதிக்கெல்லாம் என் ஓட்டு விழாது என்று தமிழர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நன்றி நன்றி நன்றி. என் பேர் சிட்டே. சரி, எங்க இருந்து வர்றீங்க? என்ன தொழில் பண்றீங்க? உசிலம்பட்டி தாலுகா. சரி. கல்லூத்து கிராமம். சரி. நல்லா ஜன்பட்டி. சரி, விவசாயம் பண்றோம். நல்லது நல்லது. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களே, டிஎம்கே ஆட்சி ஏன் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க ஐயப்பனுக்காக வந்திருக்கோம். உசிலம்பட்டி எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ. ரைட்டு. அவருக்காக நாங்கள் உசிலம்பட்டிலேருந்து வந்திருக்கோம். சரி. எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா பண்றாங்க. சரி. எங்களுக்கு ஒரு இணைஞ்சனால ஐயப்பன் இணைஞ்சனால அந்த இணைப்பு விழாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஐயப்பன் இணைப்பு விழாவுக்காக நாங்களே வந்து அடுத்த டிஎம்கேவுக்கு நாங்கள் ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறோம். ஏன் உங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு? இந்த ஒரு 4-5 வருஷம் எடப்பாடியின் கொள்கை சரியில்லை, திமுக மாறினா. சரி. எடப்பாடி கொள்கை சரியில்லை, எடப்பாடி துரோகி. வந்து நல்லா பண்றாங்க. ஆ, ஓரளவுக்கு மக்களுக்கு உரிமை தொகை எல்லாமே நல்லா பண்றாங்க. ஓரளவுக்கு வருது. சின்ன சின்ன இது இருக்கு, அது வந்து சிஸ்டம் நல்லா இருக்கும். எடப்பாடி வந்து இருக்குது துரோகி, 10 துரோகி எடப்பாடி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன பண்ணாரு? கட்சியை கெடுத்து அந்த ஆள் துரோகி, அந்த துரோகி, மாநகர துரோகி, பச்சை துரோகி. சரி. ஒன்றிய அரசுக்கு மேல ஏதாவது கோபம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. மோடிக்கு அடிமை எடப்பாடி. மோடிக்கு அடிமை எடப்பாடி, கைக்கூலி. தமிழகத்தை அடவு மானத்துக்கு கொண்டு போறாரு. எடப்பாடி கொள்ளை கம்பெனி அந்த கூட்டணி செஞ்சிருக்கான். பிஜேபி கூட்டணி. டிடிவி மாமா. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. மகாராஜா நாணையூர், மதுரை மாவட்டம். சரி. என்ன தொழில் பண்றீங்க? விவசாயம். சரி. ஏன் உங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு? ஓரமா. சரி, வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்கி வாங்க, வெளிச்சம் நல்லா இருக்கு. ஏன் உங்களுடைய பஸ் வருது, அதுக்காக தான் பார்த்தேன். ஏன் உங்களுடைய ஆதரவு இங்க? இதுக்கு முதல்ல அரசு எதுவுமே நலத்திட்டங்களும் செய்யல. சரி. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிறகு நிறைய நலத்திட்டம். என்னென்ன திட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? மதுரையை பொறுத்தவரை பாலங்கள், குடிநீர் வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி, எல்லா வசதியும் செஞ்சுருக்காங்க. சரி. நம்ம எங்களுக்கு சிறுபான்மையினர் அதில் எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு நிறைய லோன் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி. நிறைய கடன் உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி. அதனால எங்களுடைய ஆதரவு பூராமே திராவிட. சரி. மற்ற போட்டியிடுற 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. ஒன்னு அதிமுக தலைமையிலான இன்னொரு அணி, அது அதிமுக தலைமையான என்டிஏ தேசிய ஜனதா கூட்டணி, அவங்களுக்குள்ளே குழப்பம்.
அது குழப்பமா தெரியும். மூணாவது சீமான், நாலாவது விஜய். அவங்க எல்லாம் ஏன் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. அதாவது இப்ப அவங்க ஜெயிக்க மாட்டான்னு சொல்றது மக்களுக்கு தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு தான் மெயின். இல்ல உங்க கருத்தை சொல்லுங்க. எங்க கருத்து போலவே மக்கள் வர வாய்ப்பே இல்லைங்க. திராவிட மாடல் தான் வரும். சரி. நேற்று மலையில முளைத்த காலாண்டுல வந்து சீமான் அப்படியே தமிழக 3 கட்சிகள் நீங்க சொல்றீங்க. என்று நிரந்தரமா ஆதி திக கழகத்திலிருந்து தலைவர் அவர்கள் வார்த்தையை சொன்னாங்க. எடப்பாடியார சொன்னாங்க, குறிப்பிட்டு சொன்னாங்க. எடப்பாடியார் குறிப்பிட்டு சொல்லும் போது ஒரு நன்றியற்ற அரசு இது ஓபிஎஸ்க்கு நிரந்தர முதல்வர் 2 தடவை முதல்வராக இருந்து அவரை மதிக்கல. மதிப்பில்லாத கட்சி தான் வந்து எடப்பாடியார் அரசு. தாய் காலத்துல வந்து திரும்பி எப்பயுமே திக வந்து திமுக வந்தது அந்த காலத்துல. இன்னைக்கு வந்திருக்கு நிரந்தரமா வந்து நம்ம திமுக அதிக நலத்திட்டங்கள், மேம்பாலங்கள், மகளிருக்கான சிறப்பு உதவித்தொகைகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைய உதவி வழங்கப்பட்டதோட மக்களுக்காகவே அரசு வந்து அம்மா அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் வந்து மக்களுக்காகவே நான் சொல்லுவாங்க. வார்த்தை அளவில் தான் சொன்னாலும் தவிர்த்து செயல்முறை நலத்திட்டங்கள் எதுவுமே செய்யல அவங்க. இந்த திமுக அரசு வந்து எல்லா உதவியும் செய்யுது, எல்லா திட்டங்களையுமே நிறைவேற்றி கொண்டு வந்து பெண்களுக்கு இலவச பாசு, விளையாட்டுத்துறை எல்லாமே விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டில இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம தமிழகத்தை வந்து இன்னும் மற்ற மாநில போல்படுற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துருக்காருன்னா அது திமுக அரசு உண்மையா கொண்டு வர முடியும். வேற எந்த சர்க்கார் கொண்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, இன்னொரு கேள்வி. ஒன்றிய அரசுக்கு ஏன் உங்களுடைய ஆதரவு இல்ல? ஒரே சுருக்கமா சொல்ல போனா தமிழகத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பூரா அப்படின்னு பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னா தமிழகத்துல வந்து பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஒரிஜினோடு கிடையாது. அதை ஒரு இனவரி மாதிரி மதவரி மாதிரி தமிழகத்தோட நிதியை பூரா மற்ற மாநிலத்துக்கு பூரா 10% நமக்கு 1% கொடுக்குறான். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு முக ஸ்டாலின் வச்சு பல வகையிலே வரப்படத்துக்கு கூட்டு சேர்த்து இன்னைக்கு இவ்வளவு நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. அதனாலதான் பிஜேபி இங்க வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஒரு தொகுதியில் வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஒரு வஞ்சை வச்சுக்கிட்டு தான் எங்க நிதியை பூரா நிப்பாடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இல்ல இந்திய ஏத்துக்கங்கன்றாங்க, அது சரியா? இந்திய ஏத்துக்கங்க, நான் தர்றேங்கிறாங்க காசு. இந்திய திணிப்பு வந்து ஒன்றிய அரசு வந்து மாபெரும் குற்றம். அது வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழுக்கு தான் முதல் மரியாதை கொடுங்க. செம்மொழியான தமிழ் மொழி வளர்த்தவர் அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதன் பிறகு இப்ப வந்து தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் தான் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த இந்திய திணிப்பு வந்து எதிர்ப்பு நாங்கள் தெரிவிப்போம், கண்டிப்பா தெரிவிப்போம், என்றென்றும் தெரிவிப்போம். திராவிட மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு வந்து தமிழக அரசு தமிழுக்கு. சரி, இன்னைக்கு நீங்க தடுத்துறீங்க, நாளைக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு 50 வருஷம் ஆனாலும் சரி, 500 வருடங்கள் ஆனாலும் சரி, தமிழகத்துல இந்தி எதிர்ப்பு கண்டிப்பா உண்டு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் இந்திய நாங்க உள்ள நுழைய விட மாட்டோம். நான் இல்லைனாலும் என் பேரை வந்து பேரை வந்தாலும் தடுப்பாங்க. எதனா அது போக 200 தொகுதி நாளை முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் முதல்வர் மட்டும்தான். வெரி குட். சரி பாப்பா மகிழ்ச்சி போட்டுரு.